ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு விஷயத்தில் பர்மிஷன் கொடுத்ததுனால மதி அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காலேஜுக்கு நாளையிலேருந்து நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு அவங்க வீட்டில் சொன்னதுனால அப்போதைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ சுரேஷ் எப்படியாச்சு மதிக்கிட்ட நல்லபடியாக பேசணும், பேசினா நம்மளோட வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி பேசினாரு. ஆனால் அவங்க அவங்கள மாற்றிக்கவே மாட்டேன்றாங்க. சுரேஷ் கொஞ்சம் பிடி கொடுத்து பேசுகிற மாதிரி பேசினா கூட மதி அது அப்படியே நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்து ஒரு பதில் சொல்றாங்க. அதனாலேயே சுரேஷ்க்கு மதியம் கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேனுது. ரெண்டு பேருக்கு கடைசி வரைக்கும் செட் ஆகாம அவங்க எந்திரிச்சு ரூம்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. சுரேஷும் போயிட்டு வழக்கம் போல படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தான் எழுந்த உடனே ஜாகிங் போறாங்க. யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. மலர் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் மதி எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை கேட்குறாங்க. தெரியல அத்தை, நான் இன்னும் மதியை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற நீ, இன்னும் அவன் எந்திரிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டலான்னு போனா கதவு ஓப்பன்ல தான் இருக்குது. மதி அங்கே இல்லை, சுரேஷ் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் வந்துடுறாங்க. அத்தை, மாமாவுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு. இல்லை, அவங்க வாக்கிங் போயிருக்காங்க. அவர் அப்போ வந்ததுக்கு அப்புறமா நீ கொடுத்துப்ப. எங்கடி அவர் ரூமில் ஆளை காணோம், ரூமில் சுரேஷ் மட்டும் தான் இருக்கான், கதவு திறந்து இருக்கு அப்படின்னு சொல்லவும், தெரியலையே அத்தை, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வீட்டில் தானே இருக்க, வெளியே போன மாதிரி தெரிஞ்சு தத்தை யாரோ. ஆனால் இந்த நேரத்துக்கு யார் போவாங்க, நீங்கள் மாமா ஜாக்கிங் போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு வேளை மாமா தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசுவோம். நான் உன்னை கேட்டால் நீ என்னென்னமோ சொல்லிட்டு அப்படின்னு அவங்களோட அத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. வந்துருவாளா அப்படின்னு. அவருடைய மாமா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தான் மதி ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னவோ, அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னவோ, நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு, நான் ஜாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜாக்கிங் போகிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு அவர் கேட்கறதுக்குள்ளேயே வேகமாக ஓடி வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. வீட்டுக்கு மதி நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் அவருமே வராரு. வந்த உடனே அவங்களுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு, இங்கே பாரு லட்சுமி, இவன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும். ஏங்க என்ன ஆச்சு, ஆமாம் நீ ரூமில் ரொம்ப நேரமாக ஆளை காணும், உன்னை தேடிட்டு இருக்க, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னும், ஜாகிங் போயிட்டு வர அப்படின்னு கேட்டியா. ரோட்டில் அத்தனை பேருமே பார்த்துட்டு இருக்காங்க, இவ பாட்டுக்கு ஜாகிங் ஓடி வந்துட்டே இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாகிங் போகக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு. அங்கிள் ஜாகிங் போனால் எப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு விஷயத்தில் நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால அடுத்தடுத்து எல்லாத்துலேயும் பர்மிஷன் கொடுப்பேன்னு நினச்சிக்காத. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை பண்ணட்டுமான்னு எங்ககிட்ட நீ கேட்டுட்டு தானே பண்ணியிருக்கணும். காலேஜுக்கு போறேன்னு எப்படி நீ சொன்னியோ அதே மாதிரி இதையும் நீ சொல்லியிருக்கணும்ல. சொல்லாமல் இஷ்டத்துக்கு நீயா போயிட்டு இருக்க, அதுவும் இந்த ட்ரெஸ்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி பார்க்குறாங்க, அதுவும் தப்பான கண்ணோட்டத்தில். இங்கே பாருமா, நீ போட்டு எடுக்கிற ட்ரெஸ் தான் குறை. இங்கே பாரு, நீ சுரேஷோடைய பொண்டாட்டி, சுரேஷ் ஒரு போலீஸ்காரன், அதை நீ மனசில் வச்சுக்கோ, அவனுக்கு ஏற்ற மாதிரி நினச்சிக்கோ. சுரேஷ் அப்புறம் நாலு பின்ன வெளியில் போனால் அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்கும், நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாகிங் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் காலையில் டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஜாகிங் போயிட்டு வந்த டைம்ல யாராச்சும் இருந்தாங்களா, நம்மள மாதிரி ஜாகிங் போறவங்கள தவிர்த்து அப்படின்னு கேட்குறாங்க. அதில் யாராச்சும் கூட சுரேஷுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம்ல, ஏன் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்ன கேட்க மாட்டாங்க, இவங்க மருமக தானே எப்படி போயிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா. ஒரு அடக்க ஒடுக்கமே இல்லாம, பாரு லட்சுமி, நான் எது சொன்னாலையும் மாற்றி மாற்றி அப்படியே பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, இனிமே மாமாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நீ செய்யாத, உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்த நான் செய்யட்டுமா வேண்டாமான்னு எங்ககிட்ட கேட்டு நீ பண்ணு, உன் இஷ்டத்துக்கு நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காத, சரியா? போ, என்ன ட்ரெஸ் இது, முதல்ல மாற்றிட்டு குளிச்சுட்டு மலர் தனியாக கஷ்டப்படுறாள் கிச்சனில், அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. காலேஜுக்கு போகணுன்னு சொன்னல, உனக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும்ல, போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே மதியாலுமே எதுவும் பேச முடியல. அவர் கோவப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜாகிங் போகிறதுல என்ன தப்புன்னு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கோவப்பட்டுட்டு போயிடுறாங்க. சுரேஷ் எல்லா விஷயத்தையுமே எந்திரிச்சு கேட்டுடுறாரு. கேட்டதுக்கு அப்புறமா அவருக்குமே ரொம்ப ரொம்ப கோவம் வந்து மதி ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா சுரேஷ் இருந்துக்கிட்டு, வெளியில் அப்பா அம்மா பேசின அத்தனையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, வீட்டில் ஒரு விஷயத்த உன்னை செய்ய வேணான்னு சொன்னால் அதை நீ செய்யாத, சரின்னு சொல்லணும். அது என்ன அவங்கள எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி தான் நான் ஜாகிங் போவேன் அப்படின்னலாம் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், அப்போ நாளைக்கு நீ காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னால் அதையும் நான் கேட்டுக்கணுமா அப்படின்னு
சொல்லவும் ஆமாம் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாங்க. போக வேணான்னா நீ போகாமல் நின்றுக்கோ, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லவும் அடுத்தவங்க காசு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என்னுடைய வேலையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, நான் வேலைக்கு போயே தான் தீருவேன், நான் ஒன்றும் அவங்க கிட்ட நான் வேலைக்கு போகட்டுமான்னு பர்மிஷன் கேட்கல, நான் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன், போகட்டுமான்னு கேட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் இன்னைக்கு போக சொல்லிட்டு நாளைக்கு போக வேணான்னு சொன்னால் அது எப்படி நான் நிற்குவேன், கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சுரேஷ்க்கு அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரே போய் செவுத்துல முட்டிக்கிறாரு. அந்த அளவுக்கு யார் எது சொன்னாலும் மதி வந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து அதுக்கப்புறம் கிச்சன் அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை முட்டை வேக வைக்கட்டுமா, அடுத்தது முட்டை வேக வைக்க சொல்லி மலர் சொல்கிறாங்க. அவங்க அத்தையும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எத்தனை முட்டை அப்படின்னு கேட்கும்போது 10 முட்டைன்னு சொல்கிறாங்க. கவுண்ட் பண்ணி பார்த்ததுல 11 முட்டை வருது. எப்படி நீங்கள் 10 முட்டை சொல்கிறீங்க, யாராச்சும் முட்டை சாப்பிட்றது இல்லையா, பாப்பா சாப்பிட்றது இல்லையா, இல்லை வீட்டில் யாராச்சும் மற்றவங்க சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்கவும், இல்லை மதி எனக்கு வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே வேக வைன்னு சொன்னோம் அப்படின்னவும், ஏன் உங்களுக்கு முட்டை வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உங்களுக்கு முட்டை வேணாமா அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் வீட்டில் சும்மா தானே இருக்கா, அவளுக்கு எதுக்கு முட்டை முட்டை சாப்பிடலாம், அவளுக்கு என்ன ஆகிட போதும் அப்படின்னு கேட்கும்போது தான் மலருக்காக மதி வந்து கேட்குறாங்க. ஏன் அவங்க தான் இந்த வீட்டில் எல்லாரை விடவும் அதிகமாக வேலை செய்கிறாங்க, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க, நைட்டு அவங்க 5 நிமிஷம் உட்காந்தா கூட எல்லா வேலையும் முடிச்சிட்டியான்னு வந்து கேட்குறீங்கல்ல, அப்போ அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு நாள் வேலை செய்யாமல் போனால் இந்த வீடு என்ன ஆகும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, சும்மா இருக்கிறவங்க எதுக்கு முட்டைன்னு கேட்குறீங்க, அவங்க தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், இந்த வீட்டுக்காக கிச்சனுக்கும் வீட்டுக்கும் ரூமுக்கும் எத்தனை தடவை அங்கே அலையிறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலருக்காகவும் மதி பேசுவோம். அவங்களுக்கே கண் கலங்கிறது. இதெல்லாம் அவங்க அத்தை பார்த்துட்டு என்ன மலர் அப்படின்னவா, ஒன்றும் இல்லை வெங்காயம் இருக்கிறது கண் கலங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுகிற, காலையில் உன் மாமா அப்படி தான் சொல்கிறாரு, நீ ஒன்று பேசுகிற, அவர் உனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம், அவர் பர்மிஷன் கொடுத்ததுனால நம்ம எதை கேட்டாலும் இந்த வீட்டில் நமக்கு செய்வாங்கன்னு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே நான் எதுவுமே பண்ணலையே, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு எடக்கு முடுக்கா பேசுவோம். அவங்க அத்தைக்கே கோவம் வந்துடுது, எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. மலர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த வீட்டிலே எனக்காக பேசின என் புருஷனுக்கு அடுத்தது ஒரே ஆள் நீ மட்டும்தான் மதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்லையே நீங்கள் சொல்கிறது தப்பு போல இருக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது, ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காம தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் லவ் மேரேஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்கிறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணினா கூட அதையும் பொறுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாரும் கேட்குறதையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப பெருமையாக இருக்குது, நமக்கானதை நாம் தான் கேட்டு வாங்கிக்கணும், நமக்கு யாரும் அதை செய்ய மாட்டாங்க, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியாமல்லாம் இல்லை மதி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் பேசணும், நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் நீங்கள் வந்து தப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்துக்காக தானே மதி நம்ம ஒரு விஷயம் பேச ஆரம்பித்தா குடும்பத்துக்குள்ளே அடுத்தடுத்து பிரச்சனை நடக்கும். அப்புறம் நீ ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த, நாங்கள் என்ன கல்யாணம் பண்ணி வச்சோமா, நீ உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, இங்கே இருக்காத கிளம்புன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு அப்பா அம்மாவும் முக்கியம், எனக்கும் குடும்பம் தானே முக்கியம், குடும்பத்தில் இருக்கிறது தானே சந்தோஷம், தனி குடுத்தனை போயிட்டு மட்டும் தனியாக என்ன பண்ண முடியும், குடும்பத்துக்குள்ள விரிசல் வரும். அப்புறம் அவனா கட்டிட்டு வந்தா எதையும் கேட்க மாட்டேன்றா, மதிக்க மாட்டேன்றா, அவ இஷ்டத்துக்கு தான் இருக்கிறா, 8 மணிக்கு தூங்குறா, 10 மணிக்கு எந்திரிக்கிறா, ஸோ எந்திரிச்சு வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றா அப்படின்ற பேரெல்லாம் எதுக்கு மதி, ஸோ இப்போ இருக்கிறதே பழகிடுச்சு, ஜாலியாக இருக்குது, வேலை செஞ்சு பழகிட்டா, அவங்களும் நான் வேலை செய்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக என்னை ஏற்றுக்கட்டாங்க, மருமகளாக இல்லைனாலும் போகிற இடத்துல என் மருமகன் சொல்லிக்கிறாங்க, அது ஒன்று போதாதா, அவர் கூட சேர்ந்து நான் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை, என்னதான் இருந்தாலும் அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, யார் முன்னாடியும் என்னை சப்போர்ட் பண்ணலைனா கூட அந்த 4 செவத்துக்குள்ளே எனக்காக அவர் இருக்கிறாரு, என் கை கால் பிடிச்சி விடுறாரு, உனக்கு கால் வலிக்கலையா, நீ சமைக்கிறது கஷ்டமா இல்லையான்னு எனக்காக 2 வார்த்தை அதில் பேசுகிறாரு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு, அது ஒன்று போதுமே எனக்கு, இதுதானே காதல்ன்றது, எக்காலத்துலேயும் குடும்பத்தை ஒரு காரணமாக வச்சு எங்கள் காதல் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மலர் பேசுவோம். மதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே உங்களோட சுச்சுவேஷன் புரியுது, ஆனால் எனக்கு அப்படி இல்லைல்ல, எனக்கானதை நான் கேட்டு கண்டிப்பாக வாங்குவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி மலருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. என்ன வெங்காயம் ரொம்ப காரமாக இருக்கா, நான் கட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வெங்காயத்தினால வந்த கண்ணீர் இல்லை, நீ பேசினதுனால வந்த கண்ணீர் அப்படின்னு மலர் சொல்லவும், எதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறீங்க, வாங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண சமைக்கிறாங்க. உண்மையிலே இங்கே வந்ததுக்கப்புறம் தான்
3-4 நாளாக தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, பேசுறதுக்கு ஆள் இருக்குது. என்னதான் அவர் என்கிட்ட பேசினாலும் அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவார், அதாவது பேங்க்குக்கு போயிடுவார். அவர் போனதுக்கப்புறமா நான் தனியாக தான் இருக்கணும். அத்தையும் மாமாவும் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு சும்மா இருக்க போர் அடிச்சிருச்சுன்னா என்ன தான் ஏதாச்சும் வேலை வாங்குவாங்க, அதை எடுத்துகிட்டு வா இது எடுத்துகிட்டு வான்னு. இப்படியே என்னோடய டைம் ஓடிடும். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் திரும்பவும் நாளையிலேருந்தோ அது இன்னைக்குலேருந்தோ நடக்காமல் போயிடல, நீ வேலைக்கு கிளம்பி போயிடுவல்ல, ஸோ அப்போவும் நான் போர் அடிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, காலேஜ் மதியம் வரைக்கும் தானே, 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்களும் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு டைம் சரியாக போகும். நான் காலேஜுக்கே போயிட்டு வந்தால் கூட நீங்கள் வேலையை தான் செஞ்சிட்ருப்பீங்க, நீங்கள் எங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லவும், டைம் போகிறது தெரியாதா, ஆனால் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கிற கஷ்டம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா, அது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. ஏன் இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, நீங்கள் அவங்கக்கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்லலை, நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்கவும், யாரை கேட்குற ரேவதியவா அப்படின்னமோ, ஆமாம் அவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்னமோ, அவளும் எனக்காக பேசுவா, அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவள் கஷ்டப்படுறது அவளுக்கு தெரியாமல் இருக்குமா, பரவாயில்ல இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு விடுமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க. உண்மையிலே நீ வந்ததுக்கப்புறம் நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய வேலை எனக்கு மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு இன்னமும் எது எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால தான் நான் இப்படி அமைதியாக இருக்கிறேன். உங்களை மாதிரி நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எல்லாருக்கும் சமைக்க முடியும் அப்படின்னா நானே எல்லாத்தையும் செய்வேன். என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் சமைங்க, அப்புறம் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறோமோ, சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது சமைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து அவங்களோட அத்தை இருந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் ஒன்றாவே சேர விடக்கூடாது போல இருக்கே, நல்லா இருக்கிறவளையும் கெடுத்து விட்டுருவா போல இருக்கே அவள் தான் எது என்ன பேசினாலையும் கண்டுக்காமல் அவ இஷ்டத்துக்கு நான் பேசுறது தான் சரின்னு பேசிட்டு இருக்கா, அடாவடி பிடிச்சி மலரையும் கெடுத்து விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. எங்கடா மதியே மலரும் ஆயிட்டாலும் இந்த குடும்பத்தில் அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுவேன், அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்களோட அத்தை செய்ய வேண்டியதாக வருமே, மாமியாரை குடும்பம் பண்ணிட்டு மருமக ராஜாங்கம் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை நினச்சி ஃபீல் பண்ணியும் பார்க்குறாங்க. ஏன் அதை நினச்சி கூட பார்க்குறாங்க, ஒரு சின்ன ஸ்டோரி மெமரியாக பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தா அவ்வளோதாண்டா, அது இப்போவே மறந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது, அவள் அப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்களோட அத்தையும் போயிட்டு இப்படி அவளுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க, இவள் இப்படியே இருந்தால் சரி வராது, எது பேசினாலும் எழுதுறது பேசுகிறா, இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவளுக்கு ஒன்றுனா இவ சப்போர்ட் பண்ணுறதோ, இவளுக்கு ஒன்றுனா அவள் சப்போர்ட் பண்ணுறதும் ஒன்றும் முடியலைங்க. என்னங்க இது, சுரேஷ்க்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது புரியலையே, அவனுடைய தலையில் அப்படி தானே எழுதியிருக்கு, நாம் என்ன பண்ண முடியும் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.